பணப்படுத்தும் பாடு. தகப்பன் இல்லாத குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருவர் இருந்தனர். அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம். அம்மாவை 6 மாதம் அண்ணனும் 6 மாதம் தம்பியும் பார்த்து கொள்ள வேண்டும். அதன்படி தம்பியிடம் அம்மா இருந்தார்கள். முடியும் தருவாயில் அண்ணனிடம் இருந்து ஒரு போன் கால். தம்பி, நான் ஆபீஸ் வேலையாக வெளிநாடு செல்ல இருப்பதால் நீ மேலும் ஒரு 6 மாதம் உன்னிடம் வைத்துக்கொள். திரும்பி வந்தவுடன் நான் அம்மாவை 1 வருடம் என்னுடன் வைத்துக் கொள்கிறேன் என்றான். உடனே தம்பி, பிள்ளைகளின் விடுமுறையில் வட இந்தியாவுக்கு செல்ல டிக்கெட் எடுத்து விட்டேன், எனவே நீ உடனே வந்து கூட்டி செல் என்றான். சிறிது நேரத்தில் அப்பாவின் நண்பர் வந்து அப்பாவின் 10 கோடி பெருமானமான அண்ணா நகர் வீட்டின் மீது நடந்த கேஸ் அப்பாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துள்ளது. நீங்கள் உடனே அந்த வீட்டை விற்று அம்மாவுக்கு ஒரு பிளாட் வாங்கி உதவிக்கு 2 ஆட்களையும் நியமித்து விடுங்கள். அம்மாவும் இங்கேயும் அங்கேயும் அலைய வேண்டாம் என்றார். உன் அண்ணனுக்கும் விஷயத்தை தற்போதுதான் கூறினேன் என்றார். உடனே தம்பி அண்ணனுக்கு போன் செய்து அம்மா என்னுடனே இருக்கட்டும் என்றான். பதிலுக்கு அண்ணனும் அந்த வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்து விட்டேன், ஆகவே அம்மா என்னுடனே இருக்கட்டும் என்றான். கள்ள பயலுகளா, எல்லாம் பணம் படுத்தும் பாடு. இக்காலங்களில் பிள்ளைகளையோ உறவினர்களையோ நம்பி பிரயோஜனம் இல்லை. நம்மை படைத்த ஆண்டவரிடம் நம் கவலைகளை கூறுங்கள். அவர் நம் முதிர் வயதிலும் நம்மை காப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7-8. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். சங்கீதம் 91:9. இந்த ஜபத்தால் கர்த்தருடைய பலத்தால் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையும் ஆயிருப்பார்கள். சங்கீதம் 92:15. இந்த நம்பிக்கை தரும் இயேசு சுவாமியை இரட்சகராக ஏற்று அவருடைய அற்புதமான மோட்ச வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுவோம். இனி காலம் இல்லை.